சமூக ஆர்வலர் விட்டல்குமார் வழக்கில் இன்று வேலூர் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது? வணக்கம் நண்பர்களே, உங்கள் வழக்கறிஞர் நண்பர். வேலூர் மாவட்டத்தில் கிராம ஊராட்சி ஊழலுக்கு எதிராக போராடிய 11 கோடி ரூபாய் ஊழலை கண்டுபிடித்து ஊராட்சி மன்ற தலைவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை சட்ட நடவடிக்கை இருப்பது காரணமாக இருந்த சமூக ஆர்வலர் விட்டல்குமார் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கூலிப்படையினரால் கொல்லப்பட்டார் கடந்த டிசம்பர் மாதம். விட்டல்குமார் அவருடைய மரணத்திற்கு நீதி கேட்டு 10 ரூபாய் இயக்கம் காவல்துறை தடையை மீறி வேலூரில் மிகப்பெரிய கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்திய விளைவு குற்றவாளிகள் குண்டத்துறை சிறையில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார்கள். சாலை விபத்து போன்று ஜோடிக்கப்பட்ட இந்த கொலை வழக்கு சமூகங்களுடைய போராட்டத்தினுடைய விளைவாக கொலை வழக்காக மாற்றப்பட்டு வழக்கு தற்போது ஒரு நேர்மையான விசாரணையில் சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு குற்றவாளி தலைமையாக இருக்கின்றார். 4 பேர் சிறையில் இருக்கின்றார்கள். குண்டத்துறை சின்னம் பாய்ந்திருக்கின்றது. இன்றைய தினம் வேலூர் நீதிமன்றத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவருடைய மகனுடைய ஜாமீன் மனு வேலூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. நாம் இந்த வழக்கினை கூர்மையாக உன்னிப்பாக ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக 10 ரூபாய்க்கு மாநில துணை பொதுச் செயலாளர், ராத்திரி ஒன்ஸ் பத்திரிகையினுடைய எடிட்டர் தர்மேந்திரன், அவருடன் நம்முடைய வழக்கறிஞர் குழுவினர் இந்த வழக்கினை முழுமையாக கண்காணித்து கவனித்து வருகின்றார்கள். இன்று ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய மகனுடைய ஜாமீன் மனு வேலூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணையில் மனு விசாரணையில் ஜாமீன் கேட்டு வழக்கினை தாக்கல் செய்திருந்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவருடைய மகனுடைய வழக்கறிஞர் இந்த வழக்கினை மனுவினை மீண்டும் வலியுறுத்தவில்லை என்று சொல்லி திரும்ப பெற்றுக் கொண்டதால் இன்றைக்கு ஜாமீன் மனு மீது நீதிமன்றம் எந்த முடிவும் எடுக்காமல் வழக்கை முடித்து வைத்திருக்கின்றது, மனுவை முடித்து வைத்திருக்கின்றது. இந்த வழக்கை பொறுத்தவரை விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வைப்பதற்கு காவல்துறை நாம் நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வைக்கப்பட்டு விரைவான விசாரணை மூலம் குற்றவாளிகள் பிணையில் வெளிவருவதற்கு முன்பாகவே தீர்ப்பினை வெளிவர வைப்பதற்கு நம்முடைய குழுவினர் கடுமையான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தொடர்ச்சியாக விட்டல்குமாருடைய மரணத்திற்கான நீதி கேட்டு பதிவுகள் செய்து கொண்டிருக்கிற விளைவு, நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிற விளைவு தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் சமூக ஆர்வலர்கள், தகவல் ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் பாதிக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற சூழலில் நம் மீது எழக்கூடிய விமர்சனம், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் விட்டல்குமார், அவருக்கு 10 ரூபாய்க்கு ஏன் குரல் கொடுக்கின்றது? அதிமுகவை சார்ந்தவர் ஜஃபர் அலி, அவருக்கு ஏன் 10 ரூபாய்க்கும் குரல் கொடுக்கின்றது? வேறொரு அமைப்பை சார்ந்தவர் கரூர் ஜெகநாதன், அவருக்கு ஏன் 10 ரூபாய்க்கும் குரல் கொடுக்கின்றது என்கின்ற கேள்வியை நண்பர்கள் எழுப்புகின்றார்கள். குறிப்பாக சமூக அக்கறை கொண்ட இளைஞர்கள் கூட இப்படிப்பட்ட கேள்வி எழுப்புகின்றார்கள். சமூக ஆர்வலர்கள், சமூக சிந்தனை கொண்டவர்கள், தகவல் ஆர்வலர்கள் அவருடைய பகுதியில் அவர்கள் இருக்கக்கூடிய கடுமையான பிரச்சனைகளை வென்றெடுப்பதற்கு ஏதாவது ஒரு அமைப்பினுடைய ஆதரவும் பாதுகாப்பும் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய சூழலில் அவர்களுக்கு பிடித்த ஒரு அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையில் அவர்கள் மனதிற்கு சரி என்று படக்கூடிய இயக்கத்தோடு, அமைப்போடு, அரசியல் கட்சியோடு, சாதி அமைப்போடு அவர்கள் இணைந்து அந்த போராட்ட காலத்தில், போர்க்களத்தில் அவர்கள் இறங்குகின்றார்கள். அப்படி சமூக எண்ணத்தோடு, சமூக சிந்தனையோடு இந்த மண் நன்றாக இருக்க வேண்டும், இந்த மண்ணில் கனிமூலம் கொள்ளை போகக்கூடாது, இந்த மண்ணில் ஊழல் இருக்கக்கூடாது என்கின்ற நல்ல நோக்கத்தோடு போராடக்கூடிய இளைஞர்களை, அவர்கள் ஏற்படைய பாதிப்புகளை, அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அவர்கள் அந்த பிரச்சனையில் கையில் எடுத்த போது அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு அரசியல் கட்சி, ஒரு இயக்கம் இந்த பிரிவினைக்குள் அவர்களை கொண்டு செல்லாமல் ஒரு சமூக அக்கறை கொண்டவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார், சமூக செயல்பாட்டாளர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார், தகவல் ஆர்வலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார், சமூக ஆர்வலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை தாண்டி வேறு எந்த ஒரு கரும்புள்ளியையும் அவர்கள் மீது நாம் சுமத்தக்கூடாது. அவர்கள் இந்த மண்ணிற்கு செய்தக்கூடிய தியாகத்தை மட்டுமே நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில் அவருடைய உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் மரியாதை கொடுத்து தொடர்ச்சியாக கரூர் ஜெகநாதனுடைய கொலை வழக்கு, ஜஃபர் அலியுடைய கொலை வழக்கு,
விட்டல்குமாருடைய கொலை வழக்கு, சமூக அளவில் பாதிக்கப்பட்ட வழக்குகளை, பிரச்சனைகளை 10 ரூபாய்க்கும், சமூக அளவுக்கான பாதிப்பு, சமூக செயல்பாட்டுக்கான பாதிப்பு என்கின்ற வகையில் மட்டுமே பார்க்குமே தவிர வேறு எந்த வகையிலும் பார்க்காது. குறிப்பாக கல்குவாரி பிரச்சனைகளை கையெழுக்கூடிய இளைஞர்களுக்கு 10 ரூபாய்க்கும் தொடர்ந்து தரக்கூடிய அறிவுறுத்தல், வழிகாட்டுதல்கள். தனியாக அந்த பிரச்சனையை கையில் எடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். அந்த பகுதியிலே வலிமையாக இருக்கக்கூடிய, உங்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல் கட்சி, அந்த பகுதியில் வலிமையாக இருக்கக்கூடிய சாதி அமைப்புகள், சமூக செயல்பாட்டு அமைப்புகள், இயக்கங்கள், இவர்களோடு இணைந்து இந்த பிரச்சனையை கையில் எடுக்கும் போது உங்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக கிடைக்கும். வெற்றி கிடைக்கும் என்று சொல்வதை விட உங்களுக்கான பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கிடைக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய கோரிக்கைக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். கல்குவாரி போன்ற, மணல் குவாரி போன்ற கனிமூல கொள்ளை அடிக்கக்கூடிய சமூக விரோதிகளுக்கு அரசின் ஆதரவு, ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு, எதிர்கட்சியினுடைய ஆதரவு, பத்திரிகையினுடைய ஆதரவு, காவல்துறை ஆதரவு, சமூக விரோதிகள் ஆதரவு, அரசு ஊழியருடைய ஆதரவு என்று மிகப்பெரிய ஒரு வலைப்பின்னரான ஆதரவு இருக்கின்றது. இந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லக்கூடிய, சட்ட ஆயுதம் ஏந்திருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கான பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியான சூழலாகவே இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு வலிமையான கட்டமைப்போடு ஊழல்வாதிகள் இருக்கின்ற பொழுது அதை எதிர்த்து போராடக்கூடிய சமூக அக்கறை கொண்டவர்கள் அதற்கு இணையான ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி கொண்டு போராடுகின்ற பொழுது இந்த போராட்டம் வெற்றி பெறும், கோரிக்கை வெற்றி பெறும், சமூக அளவுக்கான பாதிப்பு என்பது குறைவானதாக இருக்கும். இவர்கள் வெற்றி பெறுகின்ற பொழுது மற்றவர்களுக்கு ஒரு எண்ணம் உருவாகும். சமூக அக்கறை கொண்டவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள், நாமும் போராடினால் வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கையை புதிதாக வரக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுக்கும் என்கின்ற எண்ணத்தோடு தான் 10 ரூபாய்க்கும் கனிமூல கொலைக்கு எதிராக தனியாக போராடாமல் இளைஞர்களை, மக்களை திரட்டி போராடுங்கள். அந்த பகுதியில் வலிமையாக இருக்கக்கூடிய ஒத்த சிந்தனை கொண்ட அரசியல் கட்சிகள், சாதி அமைப்புகள், இயக்கங்கள் இவர்களோடு இணைந்து ஒரு கூட்டு முயற்சியாக, குழு முயற்சியாக உங்களுடைய போராட்டங்களை கொண்டு செல்லுகின்ற வழிகாட்டுதலை, பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த அளவில் சமூக ஆர்வலர் எந்த அரசியல் கட்சியில் இருந்தார், எந்த அமைப்போடு தொடர்பு இருந்தார் என்கின்ற கேள்வியெல்லாம் எழுப்பாமல் அவர் சிந்திய ரத்தத்திற்கும் அவருடைய உயிர் தியாகத்திற்கும் மதிப்பளித்து நாம் தொடர்ந்து அவருடைய தியாகத்தை போற்றி அவள் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து வெற்றியை நோக்கி கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் விட்டல்குமாருடைய வழக்கினை நாம் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று அவருடைய வழக்கில் குற்றவாளிகள் தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனு அவருடைய குற்றவாளிகளுடைய வழக்கினரை திரும்ப பெற்றுக் கொண்டதால் மனு முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த வழக்கை நாம் இறுதி வரை கண்காணிப்போம். நிச்சயமாக விட்டல்குமாருடைய உயிர் தியாகத்திற்கு, சமூகருடைய தியாகத்திற்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் உங்களோடு இணைந்து தொடர்ந்து போராடி கொண்டிருப்போம். நன்றி, வணக்கம்.